எங்க பாண்டியம் எங்க? வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியை பார்க்க தான் வந்திருக்கோம். ஸோ என் தம்பிக்கு வந்து அழகான என்னோடய தாய்ப்பாலில் ஒரு ப்ரெஷியஸான கிஃப்ட் பண்ண போகிறோம். யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா மதர்ஸ் ப்ரெஷியஸ் ஜுவல்லரி. ஸோ அவங்ககிட்ட இப்போ போய் நம்ம என்னென்னு வாங்கலாம். ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபேமிலி. அவங்க வந்தாலே கலகலன்னு இருக்கும். ஸோ அவங்க வீட்டுக்கே நம்ம வந்துட்டோம். ஆமாம் ஆமாம். ஹலோ, ஹாய் ஹாய். ஹலோ, வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ. என்னடா அழுக? நம்ம ஜூஸ் பார்ட்டி தான் அழுகிறாரு. வா வா வா. என்னப்பா ஜூஸ் தரலையா உனக்கு? நாங்கள் சொல்லலை, எங்களுக்கு மட்டும் அந்த கஷ்டம் இல்லை, எல்லாருக்கும் கஷ்டம் தான். சூப்பர், ரெடி ஆயிடுச்சு சிஸ்டர்? கண்டிப்பாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க வாங்க வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லு பாப்பா. எஸ், எப்படி என்ன ஏதா என் தொண்டையை வந்து கொஞ்சம் சிறிதளவு மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஆட்டம் போட்டோம் தம்பியோட செலிப்ரேஷனில். ஸோ அதனால் இப்போ என்னென்னா தம்பிக்கு வந்து நம்ம கோல்டு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. அவனோட 100th டேக்கு ஸ்பெஷலாக எதாவது பண்ணலாம் அப்படின்றப்போ சரி கோல்டுலேயே எடுக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அதை தாண்டி இன்னும் அவனுக்கு லைஃப் லாங் மெமரபுளாக இருக்கும் அப்படின்றப்போ அப்போ தான் வந்து எனக்கு சிஸ்டரோட பேஜ் வந்து நான் பார்த்தேன், மதர்ஸ் ப்ரெஷியஸ் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு. அது என்ன ப்ரெஷியஸ், அப்படி என்ன ப்ரெஷியஸாக பண்ணுறாங்கன்னு போய் பார்த்தோம்னா நம்மளுடைய தாய்ப்பாலில் டாலரோ நம்ம என்ன கஸ்டமைசேஷன் கேட்குறோமோ அவங்க பண்ணி தருவாங்க. சில்வரும் சரி கோல்டும் சரி, கோல்டு பிளேட்டட்லையும் பண்ணி தருவாங்க. சரி ஓகே, இது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா வந்து இப்போ அவனுக்கு அந்த விவரம் தெரியாது. அவன் விவரம் தெரிஞ்சு பார்க்கும்போது எங்கள் அம்மாவோட தாய்ப்பால் இது அப்படின்னு அவனுக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்கும். அப்போ இது ரொம்ப வந்து யூனிக்காக இருக்கும். அதனால் சரி மாமா என்ன பண்ணார், மாமா வந்து ஃபுல்லாக கோல்டு காயினாக அவர் வாங்கி வச்சுருந்தார். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அதை நான் கொடுத்துட்டு நான் வந்து எனக்கு டாலர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். ஸோ ஓவராலாக நம்ம வந்து $2 பிளான் பண்ணியிருக்கோம். 10 கிராம்ஸ்க்கு பண்ணுவோம்ல சிஸ்டர். 10 கிராம்ஸில் இவங்க எப்படி ஒர்க் பண்ணாங்க, ஏது ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியாது. காயினை கொடுத்தது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் வாங்குறதுக்கு தான் இன்றைக்கி தான் வரேன். ஸோ எப்படி பண்ணி ஏது பண்ணீங்க? ரெடியாக டாலர் பார்க்கலாமா? ஓகே பாருங்கள் சிஸ்டர். கியூட்டு, வேற லெவலில் இருக்காங்களா? கியூட்டு. ஸோ இது வந்து அந்த ஒயிட்டாக இருக்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால். மேலே வந்து ஒரு குட்டி முருகர், அப்புறம் 2 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மயிலோடு இருக்குது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல சிங்கக்குட்டின்னு சொல்லி வந்து ஒரு சிங்கப்பல் மாடலில் ஆமாம் ஒரு ஸ்டைல் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு டிசைன். ஆமாம், அதுக்கப்புறம் இன்னொன்று பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் அதோட இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி முருகர் கியூட்டாக இருக்கு. ஸோ இந்த $2 தான் நம்ம பிளான் பண்ணோம். இது வந்து லாங்லேருந்து பார்த்தா அந்த புலிப்பல் சிங்கப்பல் மாதிரி தான் இருக்கும். கிட்ட இருந்து பார்த்தா தான் நம்ம சொன்னால் தான் தெரியும் வந்து அது தாய்ப்பால் அப்படின்னு. சரி, அவனுக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்கும். டீட்டெயிலிங்லாம் அவ்வளோ அழகாக இருக்குக்கா, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த கோல்டு டீட்டெயிலிங் எல்லாமே இவங்களே மேக் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரு கோல்டு ஷாப்லேருந்து ஆர்டர் கொடுத்து எடுக்கிறது கிடையாது. இந்த கோல்டு கஸ்டமைசேஷன் முதற்கொண்டு இவங்களே தான் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இந்த தாய்ப்பால் தான் அவங்க பண்ணுறாங்க. இது எப்படி பண்ணீங்க சிஸ்டர்? ஏன்னா லிக்விடாக இருக்கும். இது ஆக்சுவலாக இதுக்குன்னு ஒரு சொல்யூஷன் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் மில்க் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் வச்சு சொல்யூஷனோட அப்ளை பண்ணி பென்னன்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். சூப்பர் ரொம்ப அழகாக இருக்குது. நான் மெயின் மரத்தை பார்த்துட்டு இருக்கேன். இது அவனுக்கு எப்போ போட்டு பார்ப்போம் அப்படின்னு வந்து 100th பர்த்டேக்காக உங்களோட சிஸ்டராக என்னோட கிஃப்ட் ஒன்று. ஓ, அந்த ஓ, லிட்டில் கிருஷ்ணா இஸ் ஹியர். இது எங்களோட கிஃப்ட் மதர்ஸ் ப்ரெஷியஸ் ஜுவல்லரியிலேருந்து சார்பாக உங்களுக்கு. ஓ, ஆக்சுவலி என்னோட ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேவரட் வந்து இப்படி முருகர், அதே மாதிரி கிருஷ்ணர். நான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடுவேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவரோட எல்லாருக்குமே கிருஷ்ணர், அவருடைய கதைகள்லாம் எனக்கு கேட்கும் போது இப்படி ஒரு குழந்தை நம்மளுக்கு இருக்காது அப்படின்னு. பட் ஆனால் அது ட்ரிபிள் த அமௌண்ட் வந்து க்யூட்டாக கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இவர் ரொம்ப க்யூட்டாக இருக்காரு. இது எப்படி குழந்தைக்கு தான் போடணுமா இல்லை அம்மாவும் போட்டுக்கலாமா? அப்பாவும் போட்டுக்கலாம், குழந்தையும் போட்டுக்கலாம், அம்மா வேணும்னாலும் போட்டுக்கலாம். சும்மா தான் இருக்கு, நான் போட்டுக்கிறேன். சூப்பராக ரொம்ப அழகாக இருக்கு. ஸோ இது வந்து தம்பிக்கான கிஃப்ட். நட்சத்திரன், உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க பாஸ். எங்களுக்கு கிடைக்காது, உங்களுக்கு கிடைக்குது இப்போ. செம்மையாக இருக்குது, வேற லெவலில் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது.
இது மொதல் அவங்க பார்க்கும்போது நான் சொல்லும்போது என்னென்னா இது இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது என்னென்னா அவங்க சொன்னாங்க இது என்னங்க தாய்ப்பால் மட்டும் இல்லை, இது தொப்புள் கொடியில் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பல்லெல்லாம் கீழே விழுந்துருல, குழந்தைகளுக்கு பிறந்தப்போ பால் பல் விழுவும்ல, அந்த பல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜொல்லாக மாற்றிருக்காங்க, ஒரு ரிங் மாதிரி, ஸ்டட்டு மாதிரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது டாலர் மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடி இருக்கிற தலைமுடியில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து ஜுவல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஞாபகத்தான் பண்ணுறாங்க. அதில் இந்த பிளட்டுன்னு சொன்னப்போ அவங்க நிறையா விஷயம் சொன்னாங்க. இப்போ நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லவ்வர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளட்ஸ்லாம் எடுத்து அப்படியே அந்த பழைய காலத்தில் வந்து அதே மாதிரி நகத்துல வந்து அவங்க பேர் இன்ஷியல்லாம் எழுதி அதுல ரத்தத்தை ஊத்தி அனுப்புறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு அறியாத வயசு, அது அப்படிதான் இருக்கும். அதாவது வந்து நம்ம பிளட்ல லெட்டர் எழுதி கொடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி அந்த காலத்துல வந்து லெட்டர் வந்து ஃபேமஸா இருந்தது. இப்போ வந்து வேணும், எத்தனை லெட்டர் வேணும் கொடுத்துருங்க, செஞ்சு கொடுங்க, என்ன கொடுத்துருங்க, எத்தனை லெட்டர் வேணும். ஸோ அதெல்லாம் நிறைய விஷயம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ உண்மையாகவே வந்து ரொம்ப ப்ரிசியஸான ஒரு ஜுவல் தான். ஏன்னா வேறு எதுனாலும் கிடச்சிரும். தாய்ப்பால்ன்றது வந்துன்னா அந்த குறிப்பிட்ட காலம் தான். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் லாங்காக அந்த ப்ரிசியஸான ஒரு மொமெண்ட் வந்து கேரி பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ நட்சத்திரனுக்கு வந்து இது வந்து ஒரு மெமரபிள். இப்போ நாங்கள் எங்கள் 2 பேருக்குலாம் அது வந்து கொடுப்பனை இல்லை, நாங்கள் அது பண்ணுறதுக்கு. அப்போ இவ்வளோ டெக்னாலஜிலாம் இல்லை, இப்போ முதல்ல இவ்வளோ விஷயங்கள் இருக்குமானே தெரியல. ஆனால் இப்போ இவ்வளோ டெக்னாலஜியாக இருக்குது, இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இவனுக்கு அப்படின்றதுனால தான் நான் வந்து உங்கள் பேஜை சூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப லாயலாக ஃபஸ்ட்டு ஒரு பேஜாக தான் பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஒரு அழகான ஃபேமிலியாக மாறியிருக்காங்க. அவங்க வந்து காயின் கலெக்ட் பண்ண வரும்போதே ஃபேமிலியோடு தான் வந்தாங்க. ரொம்ப க்யூட்டான ஃபேமிலி, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த குட்டீஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. ஸோ அதான் எனக்கு ஒரு லாயலான ஃபேமிலியாக இருக்காங்க. சரி, அதான் நானே வரேன் உங்கள் வீட்டுக்கு வந்து குட்டிக்கு வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ சூப்பராக இருக்குது. வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ இதோட அவங்க மேக்கிங் ஃபுட்டேஜஸ் எல்லாமே அக்கா வச்சுருக்காங்க. எப்படி மேக் பண்ணியிருக்காங்கன்றது நான் உங்களுக்கு வந்து பிளாகில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ எப்படி இந்த ப்ராசஸ் போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே மட்டும் இல்லை, அதாவது சென்னை மட்டும் இல்லை, ஸோ தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும், பெங்களூராக இருந்தாலும், ஹைதராபாத்தாக இருந்தாலும், இந்தியாவிலேயே எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு கஸ்டமைசேஷனாக கேட்டால் கூட அந்த டிசைனை அவங்க பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் வாங்குற அந்த ஜுவல் இருக்குல்ல, ஸோ அது என்ன, அதுக்கு என்ன காஸ்ட் என்ன ரேட் வருதோ அதே ஈக்குவல் தான் இதுவும். இதுக்கு வந்து ரொம்ப அதிகமாகிருமோ, ஸோ இது வந்து இந்த பால்லாம் ஊற்றி பண்ணுறாங்களே, அதனால் வந்து ரொம்ப ஹை காஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்காதீங்க. அன்றைக்கி ஜுவல் ரேட் என்ன, அதோட மேக்கிங் சார்ஜ் என்னவோ, நார்மல் ஜுவல்ஸ் எல்லா கடையில் இருக்கிற அதே ரேட் தான் இருக்குது. சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த விஷயத்தில். ஆக்சுவலாக மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து நாங்கள் டேரெக்டாக நம்மளே எல்லாமே பண்ணுறதுனால எங்களால் அந்த ரேட்டுக்கு அஃபோர்டபுளாக உங்களுக்கு கொடுக்க முடியும். சூப்பர். ஸோ இப்போ இது எத்தனை இயர்ஸ்க்கா நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? இது நாங்கள் சின்ஸ் 2018 பண்ணிட்டுருக்கோம். இதுக்கு தான் படிச்சிங்களா, பட்டம் வாங்கினீங்களா? அப்படிலாம் எல்லாம் ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எல்லாமே பண்ணலாம். சூப்பர், நல்ல விஷயம், ரொம்ப அருமையான விஷயம். தேங்க்யூ பிரதர். சூப்பராக இருக்கு. சிலது வந்து அமைப்பாக வராது, உங்களது எல்லாமே ரொம்ப அமைப்பாக அழகாக உட்காந்துச்சு. இதுக்காக முருகர் தான் எல்லாருக்குமே ஃபேவரட். முருகர் பெண்டன்ட் தான் மோஸ்ட் மூவிங் பெண்டன்ட். இப்போ அதுலேயே நிறைய டிசைன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் அப்கமிங் நிறைய இருக்கு. இது எப்போ ஒரு காலத்தில் போட்டு பார்ப்பேன்னு இருக்கு. பேஜில் பார்த்தப்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா இவ்வளோ கலெக்ஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாம் இவ்வளோ நாள் நமக்கு இந்த விஷயம் தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரோலானா சூப்பர். ஓகே, அதான் சொன்னேன்ல, நான் வந்து ஒரு சூப்பரான ஃபேமிலி வந்து தான் நாங்கள் கிடச்சிருக்காங்க. அதனால் நான் வரேன்னு உடனே ஸ்பெஷலாக வந்து கேட்டாங்க, நான்வெஜ்ஜான்னு கேட்டாங்க. எங்கள் வீட்டில் பியூர் நான் வெஜிடேரியன். ஒரு நாள் வெஜ்ஜு சாப்பிட்டா சாமி குத்தாயிடும் நாங்கள் சொன்னோம். அதனால் வந்து எங்களுக்காக அழகாக பிரியாணிலாம் யாருக்கா பண்ணாங்க பிரியாணி? சிறப்பு. ஸோ மனசை நிறைஞ்சு வயிறு நிறையணும் அப்படின்ற மாதிரி அந்த ஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக மனசை நிறைஞ்சிருச்சு. தென் அதுக்கப்புறம் இப்போ வயிறு நிறையறதுக்கான விலை என்னென்ன டிஷ் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா?
பிரியாணி இருக்கு, சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி இருக்கு. இது என்னென்ன ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ப்ரான் கிரேவி, சிக்கன் கிரேவி, போட்டி. ஐயோ எனக்கு சிக்கன் கிரேவியோட நான் ஓடுறேன், போட்டி சாப்பிட்ற ஆள்லாம் நான் இல்லை. உங்களுக்கு வந்து இங்கே ஒரு சூப்பரான ஆள் காமிக்கிறேங்க. சௌந்தர்யா அக்காவுக்கு பக்காவா டூப் போடலாம். சௌந்தர்யா அக்காவுக்கு பக்காவா டூப் போடலாம். நீங்கள் 2 வார்த்தை பேசிட்டு போங்களேன். சொல்லுங்களேன், சொல்லுங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க. எப்படி சௌந்தர்யா அக்காவுக்கு டூப் போட்ட மாதிரி இருக்கேன். என் பேர் திவ்ய பாரதி. அவங்க வந்து ஒரு சூப்பரான ப்ரௌனி எங்களுக்காக வச்சிருக்காங்க. நான் அதனால தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து என்னோட பேஜில் பார்த்தீங்கன்னா முக்காவாசி ப்ரௌனி இஸ் ஃப்ரம் ப்ரௌனி ஸ்டுடியோ. அவங்களோட மேக்கிங் எல்லாமே சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். நான் ப்ரௌனி வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவேன். அவங்ககிட்ட வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அவங்களுக்கு இந்த கேக் மேலே ஐஸ்கிரீம்லாம் போய் வச்சு எல்லாமே செம்மையாக பண்ணுவாங்க. அது வந்து அக்கா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அக்காவும் அவங்களோட ஃப்ரெண்டும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் வரேன்னொன்னே ஏதாவது ப்ரௌனி கொண்டு வந்திருக்கீங்களா? சாப்பிட்றேன்னா ஆமாம், சாப்பிட்டுட்டு ஃபைனலாக டெசர்ட் வந்து ப்ரௌனியில் தான் முடிக்க போகிறோம். ஆமாம், நம்ம ரீச் ஆகிருக்கோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம பேஜில் லவ்லி சூப்பர். மதர் ப்ரெஷியஸ் ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ஃபாலோவர்ஸை கடந்ததுக்கா கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த 20K வந்து 2 மில்லியனாக மாற எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கேக் ஃப்ரம் ப்ரௌனி ஸ்டுடியோவா? இஸ் இட்? எஸ். கட் பண்ணுங்க, வாங்க வாங்க ப்ரோ. சபரி ப்ரோ வாங்க. எல்லாரும் வாங்க. ஹாப்பி 20K டு யூ, ஹாப்பி 20K டு யூ, ஹாப்பி 20K டியர் மதர்ஸ் ப்ரெஷியஸ் ஜுவல்லரி, ஹாப்பி 20K டு யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ. கங்க்ராட்ஸ் ப்ரோ. பயந்துட்டான். நானே பயந்துட்டேன். எனக்கு தான் தெரியுமே ஸ்டுடியோ பற்றி டேஸ்ட்டு. அல்டிமேட்டாக ப்ரௌனி. உங்களதுல ஐஸ்கிரீமில் ப்ரௌனி பண்ணி மேலே லான்ச் பண்ணி தெரியுமா? கேக் மேலே ஃபுல்லாக ஐஸ்கிரீம் பப்ஸ் வச்சு 3 வாட்டி ஆர்டர் பண்ணி 3 வாட்டி நான் தான் சாப்பிட்டேன். எடுத்துட்டாங்களா? சொல்லுங்க ப்ரோ. இப்பெல்லாம் கொடுத்தீங்கன்னா என்னென்ன வெயிட் ஏறுறதுனாலாம். நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ. அதாவது நான் இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து செம்மையாக போச்சு. நைஸ் டே ஆக்சுவலி. மனசும் நிறைவு, வயிறும் நிறைஞ்சிருச்சு. ஆமாம், ரொம்ப ஒரு சொன்னல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபேமிலி மீட் பண்ணது. ஜுவல் சூப்பராக இருந்துச்சு, தென் ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி ப்ரௌனியும் வேறு லெவல். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எஸ், கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய பண்ணணும் அப்படின்னா வெளியில் கோல்டு வாங்க வேண்டாம், இவங்ககிட்டே எனக்கு வாங்கணும் ஃபுல்லாக அப்படியே பண்ணலாம். அது ஒரு அழகான பேக்கேஜ் கொடுப்பாரு சபரி ப்ரோ. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மதர்ஸ் ப்ரெஷியஸ் ஜுவல்லரி. ஸோ எனி ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷலாக பார்த்து போட்டு பண்ணி கொடுங்க. நான் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எஸ், ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பாண்டியம்மாக்கு பெல் பட்டன் தட்டினா நோட்டிஃபிகேஷன். பாய் பாய் சொல்லிடுங்க. பாய் சொல்லு. அங்கே